ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸில் எப்படி இமேஜை டெக்ஸ்சர் எடுத்து வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம டெக்ஸ்சர் இமேஜ் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு எந்த இமேஜ் நம்ம கொண்டு வர போகிறோமோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி டெக்ஸ்சர் ஃபார்மேட்டில் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணி ஸோ அனதர் எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி கர்வ் சர்ஃபேஸில் பர்ஃபெக்டாக வராது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வியூவில் போய்ட்டு இடன் ஜியோமெட்ரியை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஈச் எவ்ரி அந்த கர்வ்ஸ் ஷேப்பும் ஒரு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக அது ப்ளேஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸில் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம டெக்ஸ்சர் இது பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ நான் அன்டு பண்ணிடுறேன். வியூவில் போய்ட்டு இடன் ஜியோமெட்ரியை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் சர்ஃபேஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ரெக்டாங்குலர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் சைஸ்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணால் ஈஸியாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட முடியும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஃபைலோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்சர் ஃபார்மேட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டெக்ஸ்சரை நார்மலாக எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணோன்னா, ஸோ இங்கே வந்து இந்த மெட்டீரியல் டேப்குள்ளே போய்ட்டு இந்த சாம்பிள் பிக்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து இங்கே கிளிக் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணோன்னா நமக்கு அது பர்ஃபெக்டாக வராது. ஸோ டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்சர்ஸு வந்து காப்பீஸ் வரும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடன் லைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அன்டு பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சரை நம்ம வந்து ப்ரொஜெக்டட் டெக்ஸ்சராக மாற்றணும். ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்சரை போய்ட்டு ப்ரொஜெக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் செக் பண்ணிக்கலாம் டெக்ஸ்சரில் போய்ட்டு ப்ரொஜெக்டட் டிக்காக இருக்கா அப்படின்னு. ஸோ ப்ரொஜெக்டட் டெக்ஸ்டாக இதை மாற்றினதுக்கு அப்புறமா ஸோ சாம்பிள் பெயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஸோ இதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலிமா அந்த டெக்ஸ்சரை பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் கொண்டு வர முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.